80 நாள் கழிச்சு நம்ம ஜீவா வந்து வேற லெவல்ல ஒரு கம்பேக் குடுத்துருக்காப்புல. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே காமெடி சம்பவமா தாங்க இருந்துச்சு. அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாதா இருந்துச்சு. என்ன ஒரு படம்னா, தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படம் வந்திருந்தாலும், நம்பர் 1 படமா இந்த ஒரு படம் வந்திருக்கு. ஒரு பொங்கலுக்கு செம ஒரு விருந்தா இந்த ஒரு படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு காமெடி சம்பவமா அந்த படத்துல இறக்கியிருக்காங்க. அத பார்க்கும்போது நம்ம ஜீவா வந்து ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருக்காப்புல. அவருக்கு ஓட்டு சேகரிக்கிறதுக்காண்டி ஒரு ஃபங்ஷன் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு படத்துல போறாங்க. அந்த ஃபங்ஷன் வந்து நாளை மறுநாள் ஒரு படத்துல வந்து அந்த கல்யாணம் நடக்க போகுது. அந்த வீட்டு ஃபங்ஷன் யாருன்னா நம்ம இளவரசு. அவருக்கு பொண்ணுக்கு வந்து ஒரு படத்துல கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுலாம் ஒரு படத்துல வந்து வேற லெவல்ல நம்ம ஜீவா வந்து அரேஞ்ச் பண்ணி அவர் தலைமையில எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீடா நம்ம இளவரசர் பக்கத்து வீடா நம்ம தம்பிராமையா ஒரு படத்துல இருக்காப்புல. அவரும் அப்பா வந்து ரொம்ப ஒரு வயசான ஒரு ஆளா இருக்காப்புல. கல்யாண ஏற்பாடு ஒரு படத்துல இளவரசர் வீட்ல ஒரு படத்துல போயிருக்கு. அதே சமயம் வந்து நம்ம தம்பிராமையோட அப்பா வந்து ஒரு படத்துல இறந்துறாங்க. இத பார்த்த நம்ம ஜீவா வந்து ஒரு படத்துல வந்து என்னடா நாளைக்கு ஒரு படத்துல நல்ல காரியம் நடக்க போகுது. அதே சமயம் பார்த்து இன்னைக்கு பார்த்தா சாவு ஒண்ணு விழுந்துருச்சேன்னு சொல்லிப்புட்டு நம்ம ஜீவாவுக்கு ஒரு படத்துல இந்த வீட்ல போய் பேசுறாப்புல, இந்த வீட்ல போய் பேசுறாப்புல. கல்யாணம் நடந்தது அப்புறம் நம்ம இந்த சாவு காரியத்த வந்து நம்ம எடுத்து நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா ஒரு படத்துல வந்து தம்பிராமையா வீட்லயும், நம்ம இளவரசர் வீட்லயும் ஒரு படத்துல பேசிக்கிட்டு இருக்காப்புல. பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே நம்ம தம்பிராமையாவுக்கு நம்ம இளவரசருக்கு ஒரு கட்டத்துல ஆகவே ஆகாது. 2 பேருமே ஒரு சண்டைக்காரரா இருக்காங்க. அத பார்த்து நம்ம ஜீவா வந்து 2 பேரும் ஒரு பக்கத்துல வந்து பஞ்சாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் கிட்டத்தட்ட நம்ம இளவரசரோட பொண்ணுக்கு கிட்டத்தட்ட காலைல 10:30 மணிக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதே சமயம் நம்ம தம்பிராமையா ஒரு பக்கத்துல வந்து ஒரு புடிவாதமா இருக்காப்புல. எங்க அப்பாவுக்கு ராஜ மரியாதையோட அதே டயத்துல வந்து 10:30க்கு வந்து அப்பா வந்து அவர அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல இருக்காப்புல. இத பார்த்த இந்த ஒரு படத்தோட எப்படி நம்ம ஜான்சன் திவார் ஒரு படத்துல வந்து வராப்புல. அவர் ஒரு படத்துல வந்து ஜீவாவுக்கும் அவருக்கும் ஒரு படத்துல வந்து அரசியல் போட்டியா இருக்கு. அதுல வந்து நம்ம ஜான்சன் திவார் ஒரு படத்துல வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நம்ம தம்பிராமையா வீட்ல வந்து குளறுபடி பண்றாப்புல. நம்ம ஜீவா வந்து எப்படியோ அந்த கல்யாணத்த நடத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சன் திவார் வந்து ஒரு பக்கத்துல வந்து தம்பிராமையா ஒரு பக்கத்துல ஏத்தி விடுறாப்புல. இந்த மாரி நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி கல்யாணம் நடக்கிறது பெருசா, இல்ல நம்ம அப்பா ஒரு பக்கத்துல வந்து நல்லபடியா சேர்க்கிறது பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏத்தி விடுறாங்க. ஏத்தி விட்டு 2 பேத்துக்கும் ஒரு பக்கத்துல வந்து சண்டைய மூட்டி விடுறாப்புல. இத பார்த்து நம்ம ஜீவா வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாது. 2 பேருக்கும் ஒரு பக்கத்துல மாறி மாறி ஒரு பக்கத்துல சண்டை வரும். ஜீவா வந்து ஒரு பக்கத்துல வந்து இளவரசர சமாதானப்படுத்தணும், நம்ம தம்பிராமையா ஒரு பக்கத்துல சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப ஊர் பஞ்சாயத்து தலைவரா ஒரு பக்கத்துல வந்து போராடிக்கிட்டு இருக்காப்புல. 2 பேருமே சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. கேட்காம கொள்ளாம ஒரு பக்கத்துல இருப்பாங்க. அதே சமயம் நம்ம தம்பிராமையாவோட சித்தப்பா, நம்ம தம்பிராமையாவோட அப்பாவோட தம்பி ஒருத்தர் வந்துறான். அவன் வந்து நம்ம ஏகப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஒரு பக்கத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து கல்யாண பெண்ணு வந்து ஒரு நம்ம எப்படி சொல்றது, ஒன் சைடா ஒருத்தன் வந்து லவ் டார்ச்சர் குடுப்பான். அவன வெட்டுறேன்னு சொல்லிப்புட்டு கல்யாண பொண்ணு ஒரு பக்கத்துல வந்து காட்டுக்குள்ள ஓடி போயிருவாங்க. இத பார்த்தா அந்த இளவரசரோட பொண்ணு ஒரு பக்கத்துல ஓடி போயிருச்சுன்னு சொல்லிப்புட்டு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த ஒண்ணு பரப்புறாங்க. பரப்பும்போது 2 பேத்துக்கும் ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப ஒரு மோதல் ஆகி போயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஜீவா வந்து ஒரு பக்கத்துல வந்து தம்பிராமையோட அப்பாவோட அதே டயத்துல வந்து அடக்கம் பண்ணாப்புலையா. அதுக்கப்புறம் நம்ம இளவரசரோட பொண்ண வந்து அதே டைமிங்ல வந்து நம்ம ஜீவா வந்து கல்யாணம் பண்ணி வச்சாப்புலையா. அதுக்கடுத்து 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு, எப்படி சால்வ் பண்ணாப்புல அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதை அம்சமா இருக்கு. அத பார்க்கும்போது நம்ம ஜீவா தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே ரொம்ப நாள் கழிச்சு தலைமை வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஒரே காமெடி சம்பவமா இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. என்னடா அதுக்குள்ள முடிச்சு விட்டியா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே காமெடி தாங்க வேற லெவல்ல. ஒரு பார்த்தா தோணும், இப்படி ஒரு கன்டென்ட் வந்து தமிழ் சினிமால வரலையே அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து தோணும். ஆனா அது நீட்டா அழகா ஒரு பார்த்து வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரே நைட்ல நடக்கிற சம்பவமா தாங்க இருந்துச்சு. அத பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே ஒரே டார்க் மூட்ல போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அத பார்க்கும்போது எல்லாமே பார்க்கறதுக்கு அசிங்கப்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜீவாவோட ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு தலைவன் என்ன பண்ணுவாப்புல ஒரே காமெடி சம்பவமா போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட நம்ம இளவரசரோட பொண்ணு வந்து சௌமியான ஒரு கேரக்டர்னா, அவருக்கு வந்து ஒரு கேரளா மாப்பிள்ளை ஒருத்தன் வருவான். அவன் ஆக்டிங்க பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றதுன்னு நமக்கே தெரியலங்க. ஏன்னா சிரிப்பாவும் இருக்கு ஒரு பக்கத்துல வந்து கல்யாணம் நாளைக்குன்னா விடிய விடிய தூங்காம கொள்ளாம ஒரு பக்கத்துல வந்து நம்ம சௌமியாவுக்கு ஒரு பக்கத்துல வந்து லவ் டார்ச்சர் பண்ற விஷயம்லாம் பார்க்கறது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாண மாப்பிள்ளை தம்பியா நம்ம நம்ம சர்ஜின் குமார் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு காமெடியா வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. இந்த கேரளா ஸ்லாங்ல இருந்து பேசுற மாரி அந்த எப்படி அந்த ஒரு ஸ்லாங் ஒண்ணு பேசுவாப்புல. அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. காமெடி அந்தந்த இடத்துல நீட்டா பக்காவா போட்டிருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரு ஆக்டிங்கா சூப்பரா இருந்துச்சு.
நம்ம எப்படி சொல்றது, நம்ம தம்பிராமே, நம்ம இளவரசு 2 பேருமே ஆக்டிங் தக்காளி போட்டு போட்டு நடிச்சிருக்கானுங்க. நீ உன் ஆக்டிங் பெருசா, என் ஆக்டிங் பெருசா அப்படின்னு விட்டு தக்காளி வேற லெவல்ல சூப்பரா நடிச்சு குடுத்துருக்கா. அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. அவ ஆக்டிங்லாம் பார்க்கும்போது. இந்த ஒரு படத்த எடுத்து நம்ம நிதிஷ் சதாதேவ் அவர் தான் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தோட சின்ன ஒரு கன்டென்ட்டா போட்டு பக்கத்து பக்கத்து வீட்டுக்குள்ளேயும் ஒரு பாகத்துல வந்து இலவு, ஒரு பாகத்துல வந்து கல்யாணம், அது 2யும் சேர்த்து நம்ம ஜீவா வந்து எப்படிலாம் அந்த பஞ்சாயத்து தீர்க்கிற விஷயமா தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமா போட்டு இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காப்புல. கண்டிப்பா அந்த டைரக்டர் ஒரு படத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் பிஜிஎம்ல இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து நம்ம விஷ்ணு விஜய் அவரு இந்த ஒரு படத்துல இசையமைப்பாளரா இருக்காப்புல. கண்டிப்பா அவரு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. இந்த பொங்கலுக்கு இப்ப ரீசெண்டா பொங்கலுக்கு வந்த எந்த படமுமே ஒரு படத்துல மனநிறைவ நமக்கு குடுக்கல. ஆனா இந்த படம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்டா அந்த படம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் புடிக்கும். கண்டிப்பா சொல்லுங்க மஸ்ட் வாட்ச். ஆனா தியேட்டர்ல ஒரு ஃபுல் அண்ட் என்டர்டெயின்மென்ட் உள்ள ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஜீவா வந்து வேற லெவல்ல கம்பேக் குடுத்துருக்காப்புல. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்சா உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.